சாயிராம். இந்த உலகத்தில் மிக மிக கஷ்டமான காரியம் என்னவென்றால், செய்யவே முடியாத ஒன்றை செய்ய முடிவது போல கற்பனை செய்வதுதான். அதுதான் மிக மிக எளிதான காரியமும் கூட. நம் சிந்தனையில் நம்மால் எல்லாம் முடியும் என்று நம்பினால் அது நிஜத்தில் நிச்சயமாக அப்படியே மாற்றி காட்டும். எல்லாம் நடக்கும், எல்லாம் முடியும் என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். நடக்காததும் நிச்சயமாக நடக்கும். வெற்றி வந்து கொண்டே இருக்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, என்னுடைய ஆரத்தியை கண்களில் ஒற்றிக்கொள். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை அலட்சியப்படுத்தி விடாதே. திடீர் பணவரவு நிச்சயமாக உனக்கு ஏற்படும். ஆம் என் குழந்தா, இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். வெற்றி என்பது நிச்சயமாக நீ நினைப்பது நல்லதாகவே இருக்கும் பட்சத்தில் அனைத்துமே உனக்கு நன்மையாகவே முடியும். உன்னுடைய லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வது அதுதான். ஆம் என் குழந்தா, என்ன என்றே புரியாத ஒன்றை நீ அடைவது கடினம். அப்படியே அடைந்து விட்டாலும் கூட அது நீண்ட நாள் உன்னிடம் நிலைத்திருக்காது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று நீ நினைத்தால் மட்டும் வந்து விடாது என் பிரியமே. ஆம் என் குழந்தா, அதற்காக உழைத்தால் மட்டும்தான் வெற்றி உன் வசம் இருக்கும். உழைப்பு இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது நிகழவே நிகழாது. எப்பொழுதுமே எதையுமே எதிர்த்து போராடுபவர்களையும் எல்லாவற்றையும் கடந்து செல்லும் உறுதி கொண்டவர்களையும் தோல்விகள் தொட்டுக்கூட பார்ப்பதே இல்லை. ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய மதிப்பு என்ன என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீயேதான். ஆம் என் பிரியமே, நீயேதான். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அதை செய்யவே கூடாது. உன்னை மதிப்பிடும் வேலையை எப்போதுமே மற்றவர்களின் கைகளில் கொடுத்து விடாதே. இந்த உலகத்தில் உன்னை பற்றி உனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அல்ல. எனவே உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடு எப்பொழுதுமே சரியானதாகவும் இருக்காது. உன்னை பற்றிய உன்னுடைய மதிப்பீடு எப்பொழுதுமே தவறாகவும் இருந்துவிட முடியாது. எனவே உன்னை பற்றி மற்றவர்களோடு எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கத்தான் செய்கிறது. அனைவருக்குமே ஒரு தனித்துவம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது என்ன என்பதை நீ கண்டுபிடிப்பதில்தான் உன்னுடைய வெற்றியே அடங்கி இருக்கிறது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய வாழ்வு மட்டும் இருள் சூழ்ந்ததாகவே இருக்கிறதே என்று எப்பொழுதும் ஏன் வருந்திக் கொண்டே இருக்கிறாய்? எல்லா அதிசயங்களும் இருட்டை தகர்த்திவிட்டு வெளிச்சத்தில் இருந்துதான் துவங்குகிறது என்பதை புரிந்து கொள். இருளை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காமல் வெளிச்சத்தை தேடி நீ நகர்ந்தால் எல்லோருடைய வாழ்க்கையும் பிரகாசமானதாகவே மாறும். உன்னுடைய வாழ்வு மிக மிக பிரகாசமானதாகவே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் சுயநலமே இல்லாமல் ஒழுக்கமாக வாழ பழகிக்கொள். உனக்கு உண்டாகும் துன்பங்களுக்காக தயங்கி ஒழுக்கமான வாழ்க்கையை விட்டு விடாதே. எந்த நேரத்திலும் விட்டு விடாதே. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உனக்கு முன்பாக துயரங்கள் பெரிய கோட்டையாக பிரம்மாண்டமாக எழும்பி நின்றாலும் கூட உன்னுடைய ஒழுக்கம் அதன் மீது எளிதாக தகர்த்துவிட்டு கடந்து சென்று கொண்டே இருக்கும். ஆம் என் குழந்தா, எப்பொழுதும் உன்னுடைய தனித்துவத்தை மட்டும் மறந்து விடாதே. வாழ்க்கைக்கு ஒழுக்கம், நம்பிக்கை, பொறுமை மிக மிக அவசியம். உன்னுடைய உடலையும் மனதையும் பலவீனப்படுத்தும் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு தீய செயல்களையும் செய்து விடாதே என் பிள்ளையே.
சிறந்த லட்சியத்தை மனதில் கொண்டு முறையான வழிமுறைகளை பின்பற்றி தைரியத்தோடு வெற்றி பாதையில் வீர நடைபோடு. மிகப்பெரிய வெற்றிகள் எப்பொழுதுமே உன் பக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும். என் மீது உனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்படி என்றால் தைரியமாக இரு. அப்பா மீது முழு நம்பிக்கை வைத்து உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. நடக்க வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். ஆம் என் குழந்தா, உனக்கான அதிசயம் மறுநொடியே நடப்பதை நீ கண்குளிர காண்பாய். நீ கண்கலங்கிய விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் உனக்கு மிக பிரம்மாண்டமாகவே வழங்குவேன். நீ நினைத்தது அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன். என்னுடைய ஆரத்தியை தொட்டுவிட்டுதானே இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? என்னுடைய ஆராத்தி உன்னுடைய வாழ்வின் மிகப்பெரிய பிரகாசத்தை உண்டு பண்ணும் என்பதே நிதர்சனமான உண்மை. நீ போராடும் விஷயத்தில் ஒரு நல்ல முடிவை, ஒரு அதிசய முடிவை உனக்காகவே நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ பூரிப்படைந்து நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். நிச்சயமாக நான் கூறும் வாக்கு பலித்தே தீரும். உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா எப்பொழுதும் 8 திக்கிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தவறவிட்டுவிட்டு பின் தவித்து கொண்டே இருக்காதே. அப்பாவை சாதாரணமாக நினைத்து விடாதே. நீ செய்யும் காரியம் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க உனக்கு உறுதுணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்காகவே உன்னப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய முகத்தில் ஆனந்தத்தை பார்க்காமல் நான் ஓயவே மாட்டேன் என் பிரியமே. உன்னுடைய வீட்டிற்கு உன்னப்பா சந்தோஷ செய்தியோடு வந்திருக்கிறேன். செல்வ செழிப்பான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வே மாறப்போகிறது. நீ சற்றும் எதிர்பாராத அதிசயத்தை உனக்காகவே உன் சாயப்பா நிகழ்த்தியே காட்டுவேன். உன் அனைத்து சிக்கல்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க அத்தனை அதிசயங்களையும் உன் வாழ்வில் நான் உருவாக்குவேன். விபரீத ராஜயோகம் நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழும்படி அத்தனை சூழல்களையும் நான் உனக்காகவே உருவாக்குவேன். உன்னுடைய எல்லா கஷ்டமும் ஒரு முடிவுக்கு வந்து, இது நாள் வரை நீ என்னிடம் என்ன கேட்டாயோ, பிரார்த்தனையாக வைத்தாயோ, அனைத்தும் உனக்கு ஈடேறும்படி அத்தனை வாய்ப்புகளும் உன்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்வில் ராஜயோகம் நிச்சயமாக ஆரம்பமாகும். திக்கு திசை தெரியாமல் என் வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் உருவாகும், என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகுமா என்று கவலையோடும் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று திணறிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையை நான் கைப்பிடித்து நல்ல வழியில் அழைத்து செல்ல நான் முடிவு செய்துவிட்டேன். இனி எல்லாமே உனக்கு மலர் பாதையாக மாறும். நீ நினைப்பது போல் எல்லாம் உன் வாழ்வில் சிறப்பாகவே அமையும். என்னுடைய ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும் உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்.
எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகி கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த கயிறின் அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும்.
எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம். மற்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளலாம். அன்பு மட்டுமே நிரந்தர சொத்தாக இருக்கும், நிம்மதியான ஒரு நிகழ்வாகவும் இருக்கும். முடிந்தவரை மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தலாம், மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கலாம். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் நடந்து கொண்டாலே போதும், வாழ்வு இனிமையாகவே இருக்கும். வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியுடையதாக செய்யலாம். அதுவே நம் வாழ்க்கையில் நம்மை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாகவே மாற்றும். நிறையோடு குறைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழும் அன்பான இதயமே இறைவனுக்கு மிக மிக நெருக்கமான இதயமாகவே இருக்கும். வேறு இன்பமே வேண்டாம், அது ஒன்றே போதும் என்ற நிலைமைக்கு நாம் வந்துவிடலாம். எனவே நிறையோடு குறைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கொண்டாலே அந்த இறைவனே எப்பொழுதும் நம் அருகில் இருந்து கொண்டே இருப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. சின்னஞ்சிறு சந்தோஷங்களே போதும் நம் வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழலாம். ஒருவர் எவராவது தவறு இழைத்துவிட்டால் அவரை மன்னிப்பதற்கு காரணங்கள் தேட வேண்டாம் குழந்தையே. அவர் உறவை இழக்காமல் இருப்பதற்கு காரணம் தேவையில்லையே. அதைவிடவா பெரிதாகிவிடப் போகிறது? நாம் வாழும் வாழ்க்கையே ஒரு கனவுதான். இந்த நிமிடம் நம்மிடம் இருப்பது அனைத்துமே அடுத்த நாள் காணாமல் போய்விடும், நம்மிடம் இல்லாமலும் போய்விடும். கனவு போல் ஆகும் வாழ்வு. கனவு போலத்தான் இருக்கிறது நம் வாழ்க்கையும். எனவே இந்த நொடி, இந்த நிமிடத்தை எவ்வளவு நிம்மதியாகவும் அனுபவித்து வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே வாழ்வு நிம்மதியாகும். இனி நீ கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். என் கைகளை இறுக பற்றி கொண்டு நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். என்னுடைய வார்த்தைக்கு யாருமே மதிப்பளிக்கவே இல்லையே என்று நீ ஏக்கத்தோடு என்னை பார்த்து கேட்கிறாய். வருந்தாதே என் பிள்ளையே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் உன்னை விட்டு விலகியவர்கள்தான் வருந்த வேண்டுமே தவிர நீ வருத்தப்படவே கூடாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் யார் நல்லவர்கள், யார் சந்தேக கண்ணுடையவர்கள், யார் தீயவர்கள் என்று சந்தேக கண்ணோடு எப்பொழுதும் யாரையுமே பார்க்காதே. நீ உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும், கெடுதல் நினைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அதற்கான தண்டனையை காலம் அவர்களுக்கு கொடுக்கும். அவர்கள் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. எது வந்தாலும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறியப்பார். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் படிகட்டில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ இழந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இழப்பதையும் உன்னிடம் இப்பொழுது இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். இழந்தது, உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாம் மீண்டு வரும், உன்னிடமே மீண்டு வரும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்காதே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடமாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் நீ எப்பொழுதும் பாராட்டப்படுவாய். உன் வேதனை வேண்டுமானால் பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தவே கூடாது என்பதை முதலில் மனதில் நிறுத்திக்கொள். உன்னுடைய துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கடன் சுமைகள், உன்னுடைய நோய் நொடிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உனது நிழலாக உன் அப்பா இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய வேதனையை நான் குறைப்பேன் சர்வ நிச்சயமாக. மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன்னுடைய அம்மா அப்பாவாகிய இந்த சாயி எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். உன் எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும்.
எதற்குமே நீ கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் அதை நிறைவேற்றியே காட்டுவேன். நீ விரும்பிய வாழ்வை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதாய் உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ எதிர்பார்க்காததையும் எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக பொய்த்ததே இல்லை. எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவுமே யாருக்கும் எங்குமே நிரந்தரமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மனதில் வேதனை அதிகமாகிவிட்டால் பலம் கூற காலகட்டத்தில் வலுவாகி மாறிவிடும். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவரின் மீது கோபம் கொள்ளாதே. பிடித்தவரிடம் அன்பை வெளிப்படுத்த தேவையே இல்லை. உணர செய்தாலே போதும். அந்த அன்பு மிக சுலபமாக அவர்களுக்கு காட்டிவிடும். இயன்றதை இயலாதவருக்கு கொடுத்து உதவுதே இறை தொண்டை விட இன்றியமையாதது ஆகும். எனது ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. நீ எதை தேடுகின்றாயோ அது அப்பொழுதே அந்த நொடியே நான் உனக்கு காட்டி கொடுத்து விடுவேன். உன் கைகளில் ஒப்படைத்து விடப்போகிறேன்.